இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங்னா என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன, 4 கீ ஃபேக்டர்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹாய், என் பேர் கீர்த்திராமன். வெல்கம் டு பிஸ்னஸ் கான்செப்ட் பை கீர்த்திராமன். ஓகே, இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு வேல்யூ கிரியேஷனை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வேல்யூ கிரியேஷனா என்னன்னு, அதோட பேசிக்ஸ், அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். இது 3வது வீடியோ. இந்த வீடியோவில் மார்க்கெட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னு நான் விளம்பரப்படுத்துறதும் தெரியப்படுத்துறதும் தான் மார்க்கெட்டிங். நிறைய பேர் மார்க்கெட்டிங்கும் சேல்ஸையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேல்ஸ் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னோடய ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வெளியில் தெரியப்படுத்துறது. நான் இப்போ ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கடை இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் நிறைய பேர் பர்ச்சேசிங்கே வருவாங்க. அதுக்கு நான் வந்துட்டு பில் போர்டு அடிக்கணும், இல்லாட்டி வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். இதேமாதிரி ஆன்லைனில் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பி ப்ரமோட் பண்ணிகிட்டு இருந்தால் தான் உங்கள் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து உங்ககிட்ட வாங்குவாங்க. உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் வாங்குவாங்க, தெரியலன்னா அவங்க எப்படி வந்து வாங்குவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு உங்கள் பொருளை விற்க போகிறீங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்துறது, அவங்களுக்கு விளம்பரப்படுத்துறது தான் மார்க்கெட்டிங். இது சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங்கோட ரொம்ப பேசிக்கான திங் வந்துட்டு ஒரு 4 விஷயம் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா மார்க்கெட் ரிசர்ச், 2வது செக்மெண்டேஷன், 3வது வந்து டார்கெட்டிங், 4வது பொசிஷனிங். மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிறது நான் என்ன பொருளை விற்க போகிறேனோ அது சம்மந்தமாக கஸ்டமர் என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். என்னோடய கஸ்டமர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிறது. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ரிசர்ச். நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹோட்டல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லெட்டஸ் அஸ்யூம் ஒரு ஈசிஆரில் வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் ஹோட்டல் வைக்கிறீங்க. ஏன்னா ஆல்ரெடி சவுத் இந்தியன் ஹோட்டல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, அங்கே நார்த் இந்தியன் பீப்புள் நிறைய இருக்கிறாங்க. ஸோ உங்களோட மார்க்கெட் ரிசர்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அங்கே இருக்க நார்த் இந்தியன் பீப்புளை பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் கேதர் பண்ணணும். அவங்க என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடுவாங்க, அந்த வெரைட்டிஸ் என்ன மாதிரி மெனூஸ் இருக்கும், அவங்க எந்த டயத்தில் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி நீட்ஸ் இருக்கும், காரம், இந்த மாதிரி அவங்களோட பிஹேவியர், அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ செலவு பண்ணுவாங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த நார்த் இந்தியன் ஃபுட்டு யாரெல்லாம் சாப்பிட போகிறாங்களோ எல்லாத்த பற்றியும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டேட்டா கேதர் பண்ணி வச்சுருக்கணும். இதுதான் மார்க்கெட் ரிசர்ச். இந்த டேட்டா கேதரிங்க்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா செக்மெண்டேஷன் பண்ணுவீங்க. எப்படின்னா ஐடி எம்ப்ளாயி, நார்த் இந்தியன் ஐடி எம்ப்ளாயி, நார்த் இந்தியன் ஃபேமிலி பர்சன்ஸ், அவங்களாம் யார் ஹோட்டலுக்கு வர்றாங்க. நார்த் இந்தியன்லேயே வந்துட்டு லோ இன்கமிங் குரூப், மீடியம் இன்கமிங் குரூப், ஹை இன்கமிங் குரூப், இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருப்பாங்க. பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க, இல்லை ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த கேட்டகரி பீப்புளே நீங்கள் நிறைய கேட்டகரைஸ் பண்ணணும். ஸோ இந்த கேட்டகரி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இந்த கேட்டகரி பீப்புள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இந்த கேட்டகரி பீப்புள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க, இல்லை எவ்வளோ செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் செக்மெண்டேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டார்கெட்டிங். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ரிசர்ச் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டீங்க, எத்தனை செக்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. 3வது என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஓகே மீடியம் இன்கம் குரூப் நார்த் இந்தியன் பீப்புள் தான் என்னோட டார்கெட். ஸோ அவங்க இந்த மாதிரி ரொட்டி சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி தால் சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி பன்னீர் சாப்பிடுவாங்க அப்படின்னு கம்ப்ளீட் கேட்டகரியும் உங்களுக்கு தெரியும். அவங்க எப்படி செலவு பண்ணுவாங்கன்னு தெரியும், அவங்க எங்கே பூல் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு இவங்களை தான் நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க, கிளியராக தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு தான் வந்து டார்கெட்டிங். ஸோ இந்த பீப்புள் வந்துட்டு எங்கே போனால் ரீச் பண்ண முடியும், அவங்களுக்கு எங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது ஸ்கூல் வாசல்லையோ, இல்லை ஐடி பார்க் வாசல்லையோ, இல்லை வந்து நார்த் இந்தியன் கூட டெம்பிள் இருக்கலாம், அந்த மாதிரி இடங்களையோ எங்கே வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் அவங்கள ஈஸியாக ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டார்கெட் பண்ணணும். ஸோ இந்த பேசிக் ஆஃப் மார்க்கெட்டிங்கில் 4th பாயிண்ட் பொசிஷனிங். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த டார்கெட் ஆடியன்ஸ் தான் வர்றாங்க, இவங்கள தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கணும். ஸோ அந்த ஒரு மிடில் இன்கம் குரூப் பீப்புள் வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் ஃபுட்டை பற்றி நினச்சாலே உங்கள் ஞாபகம் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சம் குவாலிட்டிஸ் இருக்கணும். லைக் அவங்க பிடிச்ச ஃபுட்டோ, இல்லை அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடிகிற ப்ரைஸோ, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஆம்பியன்ஸோ, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணினீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னா உங்கள் ஹோட்டலுக்கு தான் வரணும் அப்படிங்கிற தாட் இருக்கும். ஸோ இதுதான் 4 பேசிக்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட் ரிசர்ச், செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், தென் பொசிஷனிங். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங்கோட கீ ஃபேக்டர்ஸ். இதை வந்து 4 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 P's அப்படின்னு சொல்லி MBAல ரொம்ப ஃபேமஸாக போடுவாங்க. அந்த 4 P's என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ப்ராடக்ட், 2வது ப்ரைஸ், 3வது பிளேஸ், 4வது ப்ரமோஷன்.
ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ண போகிற ப்ராடக்ட் இல்லை ஒரு ப்ராடக்ட் இதுதான் நம்ம மார்க்கெட்டுக்கு ரீச் பண்ண போகிறோம்னா அதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தெரியணும். அது இந்த பொசிஷனில் தான் இருக்குது, இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியணும். இது வந்து ப்ராடக்டாகவும் இருக்கலாம், சர்வீசஸாகவும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ப்ராடக்ட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைஸிங். இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸிங்கை வைக்கிறது. நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து வேல்யூ ஆடிங்கில் சொல்லியிருப்போம். அதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண அதோட ப்ரைஸிங்குமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் நம்மளால் இவ்வளோ தான் வேல்யூ அஃபோர்ட் பண்ண முடியுமா, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸிங் கொடுக்கணும். ஸோ உங்கள் ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்த ப்ரைஸிங்காக இருக்கணும். தேர்டு ஒன் வந்துட்டு பிளேஸ். என்ன மாதிரி பிளேஸில் இதை நம்ம செல் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு ஒரு ஸ்டோர் வைக்கிறோமா, இல்லை ஒரு ஹோட்டல் வைக்கிறோமா, இல்லை வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறோமா, இல்லை ஃபிசிக்கலாக தான் பண்ணுறோமா, இல்லை ஆன்லைனில் மட்டும் பண்ணுறோமா, இல்லை ரெண்டுத்தோட காம்போலையும் பண்ணுறோமா, இல்லை அட்டாக் பேசிஸில் பண்ணுறோமா, இல்லை யாராவது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தா மட்டும் பண்ணுறோமா, அந்த ஆர்டர் கொடுத்தா மட்டும் பண்ணுறதுமே வந்துட்டு நம்ம டேரெக்டாக போய் பண்ணுறோமா, இங்கே பண்ணுறோமா, இந்த நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதுவுமே வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன்னா பிளேஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகும். இது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது ஒரு பெரிய ஏரியா. இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் இஸ் ப்ரமோஷன்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டார்கெட் ஆடியன்ஸ் தான் நம்ம ரீச் பண்ண போகிறோன்னா அவங்கள போயிட்டு நம்ம கரெக்டான ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கணும். சில டார்கெட் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு சில கைண்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நல்லா ரீச் ஆகும். லைக் வந்து ஃபேமிலி உமன்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா டிவி சீரியல் நடுவில் அங்கே டிவி சீரியலில் நடிக்கிறவங்களே ஆடில் நடித்தாங்கன்னா நல்லா ரீச் இருக்கும். ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்கன்னா சினி ஸ்டார்ஸோ இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக இருந்தால் நல்லா ரீச்சாக இருக்கும். அவங்களும் சோஷியல் மீடியாவில் தான் பண்ணுவாங்க. ஸோ ஏஜ் அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் அவங்களை எப்படி போய் நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ப்ரொமோஷன். ப்ரொமோஷனுங்கிறது நாட் அ ஸ்மால் ஏரியா, திஸ் இஸ் ஆல்சோ எ வெரி பிக் ஏரியா. அதனால நீங்கள் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை எப்படி ரீச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் ப்ரொமோஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா வாட் இஸ் மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்துதல்லாம் என்னென்னு பார்த்தோம், பேசிக்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கை பார்த்தோம், அடுத்து 4 கீ ஃபேக்டர்ஸ், தட் 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கை பற்றி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.